அது வந்து செய்தியாளர்கள் மேலே எந்த தவறும் கிடையாது. நீங்கள் அந்த காணொலியை பார்த்தா தெரியும், வேறு எந்த சத்தமும் இல்லை. ரொம்ப தெளிவாக அவர் வந்து கேட்குறாரு, மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி ப்ராஜெக்ட் என்ன நிலைமை என்று கேட்கிற பொழுது அதை வந்து தமிழக அரசு வந்து வேண்டாம் என்று கடிதம் கொடுத்ததாக மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி அவர்கள் சொல்லுறாங்க. ரொம்ப 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 தவறான ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, அந்த செய்தி தவறானது என்று பேட்டி கொடுத்த அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் நாங்கள் எல்லாம் வந்து ரயில்வே நிர்வாகத்தின் கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம். ஆனால் அவர்கள் எந்த மறுப்பும் சொல்லலை. 5 நாள் வந்து அந்த செய்திக்கு உயிர் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இது வந்து திட்டமிட்டு செய்கிற ஒரு வேலை. ஒன்றிய அரசு குறிப்பாக ரயில்வே துறையில் தமிழ்நாட்டை முழுமையாக வஞ்சிக்கிறது. மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி புதிய வழித்தடத்துக்காக கடந்த ஒரு 6 ஆண்டுகள், எனக்கு தெரிந்த 5 முறை நான் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறேன், எழுத்துப்பூர்வமாக எழுப்பியிருக்கிறேன். அதற்கான நிதியை கொடுக்காமல் தாமதித்துக் கொண்டிருப்பது ஒன்றிய அரசு. எனவே இப்பொழுதாவது ரயில்வே அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி புதிய வழித்தடத்துக்கான நிதியை ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும், வழங்க வேண்டும். வருகிற பட்ஜெட்டிலாவது முழுமையான நிதியை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லைங்க, அதுதான் மத்திய ரயில்வே அமைச்சர் வழக்கம் கொடுத்தோன்னே மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தை அறிவிக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியாக அதிமுகவும் போராட்டத்தை அறிவிக்குது. ஒன்றும் இல்லை, ரயில்வே துறை எப்படி இயங்குது என்பதை பற்றிய ஒரு குறைந்தபட்ச புரிதல் இருந்தால் கூட இந்த செய்தி உண்மையா என்பதை வந்து செக் பண்ணியிருப்பாங்க. கடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் டிசம்பர் மாதம் அரசு அளித்த கேள்வி பதிலில் இந்த திட்டத்துக்கான நிதியை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பொழுது தமிழ்நாடு அரசை உடனடியாக குற்றம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அரசியலில் இருந்து மட்டுமே அணுகப்படுகிற உண்மையான தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கு எதிரான கோபமாக இது பிரதிபலிக்கவில்லை. எனவே அதிமுக அறிவித்த போராட்டமும் சரி, அண்ணாமலை அறிவித்த போராட்டமும் சரி, இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன்.